வாக்குவத்துக்கு போகலாம். நீ விருப்பம் இருந்தா வாங்க, விருப்பம் இல்லைன்னா போய் இதுக்கு என்ன இருக்கா? சரி விடுங்க விடுங்க, நீங்க பேசாமருங்க. அண்ணே 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 இங்க பாருங்களேன், அவர் கூட்டு போங்க. நீங்க போங்கம்மா, நாங்க குடுக்கல. நாங்க வீட்டுக்கு போய் எங்க வண்டியை தான் தயவு செஞ்சு வாங்கிக்கிறோம். சொல்லி வச்சு நாங்க குடுக்கல. எனது ஆண்டவரே சொல்லிருக்காரு, ஒரு ஊரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நிக்க சொன்னாங்க, மெயின்ல நிக்க சொன்னாங்க, வேன் வருது, நான் கிளம்புறேன், அவர்கிட்ட சொல்லி கூட்டிருக்கோம். போன போட்டு போட்டு ஒரு கூட்டம் போடுவாங்கம்மா. வேண்டாமா நமக்கு, நம்ம வேற ஊருக்கு போவோம். ஏசப்பா தூசியை உதட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஏசப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஒரு ஆட்கள் அப்படி சொல்லல, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. சரிம்மா சரி. யாரும் கேட்கலங்கிறத நான் கேட்க கூடாதுன்னு இருக்கா? நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க கேட்கலாம். அதான் நானும் சொல்றேன், உங்க ஊரு. நாங்களும் 5 நிமிஷம் நின்னுறோம், வேன் வருது, போறா சொல்லியாச்சு. அதெல்லாம் ஒரு ஏன்னா அதெல்லாம் ஒண்ணு போய் நீ இங்க உட்கார்ந்து இருக்கா, போங்க, அதான் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு விவரம் தெரியல, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தப்பாதான் நாங்க ஒருத்தரும் உங்களை பேசல. எங்க வண்டிக்காக நாங்க நிக்கோம். நீங்க போங்க, அந்த பெண்ணாக்கு தம்பி எங்க போறீங்க? ஆமா, அதெல்லாம் கட்டாயப்படுத்த ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னும் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதா வேற கிடையாது. விருப்பம் கூட்டம் போடுவாங்க, அது நல்லா இருக்காது. நம்ம போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். வாக்குவாதம் எடுத்துக்க நம்ம வந்திருக்கோம். ஒரு ஆள் ஊர்ல நம்ம குடுக்கலன்ட்டா நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அவங்க தான் முதல்ல ஆண்டவருக்குள்ள வருவாங்க. அதுதான் நியாயம். போன் படிங்கம்மா, வண்டி வருதான்னுட்டு வண்டிக்கு தான் நிக்கோம் நாங்க, அதுக்காக நிக்க விடுங்க. ஏசப்பா அந்த தம்பி அது வரைக்குமா நாங்க இடையில தான் நின்றுக்கிடுவோம். அக்கா ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு போகாம இருக்க முடியாது. யாரும் போகவும் வருவோம். வேன் எங்க இருக்கு? நாங்க இங்க வந்துட்டோம். சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. காலம் கடைசி காலம் ஆயிட்டு, துயரம் வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து சாத்தானுடைய கிரிகள். இது இப்ப இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இது கிறிஸ்தவனுக்கு எதிராகவும் முஸ்லிம் எதிராகவும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எங்க எப்படி யாரை எங்க சொல்லி விட்டு இதே மெயின் ரோடு தான் வெச்சிக்க வந்தவர் யாரு? இது ஒரே ரோடு தான், ஆலம்பண்ணா தான். ஆனா இன்னைக்கு இந்துதானே நீ சாத்தான் ஆயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், சாத்தான்னா என்ன தெரியுமா? என்ன சொல்லல, கடவுள சொல்றாரு, இந்து கடவுள சொல்றாரு. இந்து கடவுள சொல்லல, சொல்லுவாங்க. இந்து கடவுள சொல்றேன். அப்புறம் சாத்தான்னு யாரை சொல்லுவீங்க? நம்மள வந்து பிரச்சனை உரு பண்றான் பாரு, அவன சொல்றானா? அதான் யாரை சொல்லுவீங்க சாத்தான்? என்ன சாத்தானா பேய் தான். என்ன சொல்லுவீங்க சாத்தான்? என்ன நீங்க பேசுறது வந்து அப்படி கிடையாது. நான் வந்து நேத்து வரைக்கும் ஐயனாருக்கோ குலதெய்வம் எல்லாம் இல்லாமலாம் இல்ல, இன்னைக்கும் இருக்கும். இன்னைக்கு நீங்க கோயிலுக்குலாம் போவீங்க. நேற்று வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்கு மாறிட்டு உடனே நல்ல முறையில் எங்க கடவுள் அப்படின்னு அதை சொல்லுங்க, தப்பு கிடையாது. அப்படி கிடையாது. சாத்தாலும் ஏன் சொல்றீங்க? இப்ப பேய் பிடிச்சி நேற்று வரைக்கும் இருந்தீங்களா? பாட்டம் எல்லாம் தான் இருந்தாங்க. இப்பதானே நீங்க மாறுறீங்க. நானும் மாறிட்டு உடனே அதாவது நான் வந்து மதம் மாறுறேன், மனசு கஷ்டமா மாறுது. சரி, ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்காரியா. சரி தம்பி, நாங்க போயிருப்போம். நல்லதுமா, வாங்க. வேண்டான்னு நம்ம கொடுக்கல. கொடுக்காதீங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. இல்ல நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்கு, ஆனா இங்க பாரு, ஊர்ல நம்ம ஊர்ல குடுக்கணும்னா ஊர் பிரச்சனை எடுக்கணும், ஸ்டேஷன்ல எழுதிட்டோம். தெரியாம நீ ரைட்டுனா நீ ஸ்டேஷன்ல கேட்டுக்கோ. நான் சொல்ல தப்பு எல்லாம் கிடையாது. எழுதிட்டு வா, நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். கரெக்ட் தான், நாங்க போயிட்டு வரோம். வேற என்ன வாக்குவாதம் பண்றோம் உன்ட்ட?